masterminds, master thinkers, writers, poets, கலைஞர்கள் அனைவரும் இங்க இருக்காங்க. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு அங்க பாலச்சந்தர் சார் இருந்தாரு, பாரதிராஜா சார் இருந்தாரு, பாலுமகேந்திரா சார் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் இங்க எனக்கு தெரியறது. ஸோ உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், ஹீரோக்கு டெபியூ ஃபிலிம், டிரெக்டருக்கு டெபியூ ஃபிலிம், ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம், அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தெம். அந்த மாதிரி ஒரு நாள்ல இத்தனை பேரும் இங்க வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சுட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடைமையில ஏற்றினோம். அதே மாதிரி இன்னைக்கு இங்க வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா. படத்தை பார்த்துட்டு இப்போ சுசீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமா பேசினாரு. இஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர், பிரில்லியன்ட் ரைட்டர். அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டுன்னு சொல்லும் போது நமக்கு அது நிஜமாவே இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சுட்டு அவங்க பேசும்போது பிலீவபிளா இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன். அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஜேர்னியே வந்து இதுல நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராம இருக்கலாம், அதை விட பெருசா வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட்செல்ஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமால வந்து நம்ம அந்த இயற்கையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தா நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது. நம்ம 1% போட்டோம்னா அது 100% தான் நமக்கு தெரிஞ்சு வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியரா இருந்தோம்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்கா இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்க உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும்னு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போறது ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது, அது சொன்னாரு. எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியும் அதுதான் இப்ப பேசி நடந்துட்டு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் மேக்கர் சைட்ல இருந்தும் வர ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இட்ஸ் a very welcome change. I think you are able to crack it. அதை கிராக் பண்ண முடிஞ்சா பெரிய விஷயம். எல்லா ஜான்ரால இருக்கிற படங்களும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாம இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்பரேட் கல்ச்சர் பேக்கேஜ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரதுக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால ட்ராக் பண்ண முடிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட்.